ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டே 3 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ கோல்டன் டோர்னமெண்ட்டோட 50,000 டோர்னமெண்ட்டோட டே 3ங்க. இன்றைக்கி வந்து எல்லாமே வெயிட்டான டீமு, எல்லாமே தரமான டீமு, எல்லாமே செட்டிங் டீமு. ஸோ இன்றைக்கி டேயில் வந்து முதல் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. என்னடா விளாண்டவங்களே விளாட்றாங்க அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செட்டிங் போல் அப்படிங்கிறதுனால லோக்கலில் உள்ள பசங்க கண்டிப்பாக விளாடுவாங்க. ஸோ அதோட முதல் மேட்ச் தான் அது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் இந்த மேட்ச். ஏன்னா இன்றைக்கி டேயில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வெளியூர் பிளேயர்ஸு, நல்ல தரமான பிளேயர்ஸு, நல்ல ப்ரோ பிளேயர்ஸு எல்லாருமே இருப்பாங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதல் ரவுண்டோட முதல் மேட்ச் யாருக்கு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர் சுத்திப்பட்டு விசஸ் ஸ்கார்ஃபேஸ். இதில் ஆர் சுத்திப்பட்டு டாஸ் வின் பண்ணி பேட்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கார்ஃபேஸ் பவுலிங். 4 ஓவரு 4 பவுலரு. பவர் பிளே பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக இருக்கும். இன்றைக்கி செட்டிங் போல்னால பார்த்தீங்கன்னா எல்லா டீமே பார்த்தீங்கன்னா ஃபயராக செட் பண்ணியிருப்பாங்க. 50,000 டோர்னமெண்ட்னால கண்டிப்பாக பெரிய மேட்சாகவே இருக்கும். நம்ம பார்க்கலாம் கைஸ் டோர்னமெண்ட்டை. ஸ்கார்ஃபேஸ்லேருந்து முதல் ஓவர் போடுறதுக்காக சிரஞ்சீவி. ஆர் சுத்திப்பட்டுலேருந்து ஓப்பனிங் பேட்ஸ்மனாக ஸ்டேக்கிங் எண்ணில் கண்ணன். அதிரடி பேட்ஸ்மேன் நான் ஸ்டேக்கிங் எண்ணில் ஜெகா. ஸ்டார்ட் த மேட்ச். முதல் பந்தே பார்த்தீங்கன்னா ஒரு பாடி அட்டாக்கு லெக் சைடில் மடக்கி தட்டி விட்டுருக்காரு. நேராக ஃபீல்டர்கிட்ட போயிருக்கு. சிங்கிள் மட்டுமே. செகண்ட் பால் ஸ்டேக்கில் ஜெகா. நல்ல பாலுங்க. தேர்ட் பால் நல்ல பாலுங்க. நல்ல ஒரு யார்கரு. நல்ல த்ரோ. சிங்கிள் மட்டுமே. ஓவரோட 4th பால் நல்ல பாலுங்க. ஒரு லெக் பை. ரன்ஸ் எதுவும் இல்லை. டாட் பால். லாஸ்ட் 2 ஷாட்டு. ஸ்லாட் டெலிவரி. மிகப்பெரிய ஆரை பதிவு பண்ணியிருக்காரு கண்ணன். டீமோட முதல் 6, அவரோட முதல் 6. நல்ல ஷாட்டுங்க. ஸ்ட்ரெயிட்டில் பார்த்தீங்கன்னா கடாசி இருக்காரு. லாஸ்ட் 1 பால் நல்ல பால். கேப்பை ஃபைன் பண்ணுவாரா? அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டுங்க. செகண்ட் ஓவர் போடுறதாக ஜெகன். முதல் பந்தே பார்த்தீங்கன்னா பீட்டன். டாட் பால். செகண்ட் பால் ஷாட்டுங்க. எக்ஸலில் தட்டி விட்டுருக்காரு. நேராக ஃபீல்டர் கையில். சிங்கிள். தேர்ட் பால் ஷாட்டுங்க. ஜஸ்ட் கிளியர் பண்ணார். வாங்க திசையில் பவுண்டரி போக சான்ஸ் இருக்குது. ஒரு ஃபீல்டிங்கு. நல்ல த்ரோ. 2 ரன்னு. 4th பால் ரிவர்ஸ் திரும்பி ட்ரை பண்ணார். டாட் பாலுங்க. ஷாட்டு. அம்பையரை காலி பண்ணியிருப்பாங்க. நேராக ஃபீல்டர் கையில். 2 ஓடி இருக்காங்க. நல்ல ஒரு குயிக் சிங்கிள், குயிக் டபுள்ஸ் எடுத்திருக்காங்க. நல்ல ரன்னிங்கு. 2 ரன்னு. லாஸ்ட் 1 பால் நல்லா பாலுங்க. நல்ல ஒரு லென்த்து. டாட் பாலுங்க. தேர்ட் ஓவர் போடுறதாக பாபு. ஸ்ட்ரைக்கில் ஜெகா. நல்ல பாலுங்க. ஒரு ஸ்லோயர் 1. செகண்ட் பால் அகெயின் ஒரு நல்ல பாலுங்க. நல்லா லென்த்து. பாடி அட்டாக்கே போட்டுக்கிட்டு இருக்காரு பவுலர். டாட் பாலுங்க. தேர்ட் பால் ஷார்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ஃபீல்டுங்க. அங்கே அவுட் ஃபீல்டுக்காரன் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பவுண்டரி போயிட்டு. 4th பால் அகைன் ஒரு லெக் பை. ரன்ஸ் எதுவும் இல்லை. டாட் பால். லாஸ்ட் 2 ஷாட்டுங்க. விலகி வந்து எடுத்தார். நல்ல கேட்சு. ஒரு விக்கெட் போயிருக்கு. இது வரைக்கும் நல்லா போட்டிருக்காங்க. தேர்ட் ஓவரோட லாஸ்ட் பால் ஸ்டேக்கில் பேட்ஸ்மேனா மகேந்திரன். ஷாட்டு. ஃபுல் டாஸ் பாலுங்க. ஸ்ட்ரைட் as an arrow. இட்ஸ் பிக். வேற மாதிரி அடித்தார். வெளியில் தூக்கி போட்டாருங்க. 6 மொரட்ட 6 முதல் பால். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 27. லாஸ்ட் ஓவர் போடுறதாக ஆண்டனி. நல்ல பால். முதுகிலே வாங்கினார். டாட் பாலுங்க. செகண்ட் பால் ஷார்ட் பால். லெக் சைடில் தூக்கி அடிச்சிருக்காரு. 2க்கான கால் இருக்கு. நல்ல ரன்னிங். 2 ரன். தேர்ட் பால் எட்ஜ் அடிச்சு போயிருக்கு பின்னாடி. குயிக் அவுட் ஃபீல்டு தடுத்துருவாரா? நல்ல ஸ்டாப்பு கைஸ். அங்கே பால் ஆடிட்டாரு.
கண்டிப்பாக 2 ரன் சேவ் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். 2 ரன் ஓட்டியிருக்காங்க. 4th பால் ஒரு லோ ஃபுல் டாஸு, 2க்கு இழுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேராக ஃபீல்டர் கையில் சிங்கிள் மட்டுமே ஓடிருக்காங்க. லாஸ்ட் 2 போல்டுங்க, நேராக ஸ்டெம்ப் லைனில் போட்டார் பேட்ஸ்மேன் விளையாடுறத பார்த்து. விக்கெட்டுங்க, மிடில் ஸ்டெம்பாக தட்டி இருக்கு. நல்ல பவுலிங்கு, சூப்பராக போட்டிருக்காருங்க இந்த ஓவர். லாஸ்ட் 1 பால் ஹெட்ஜ் அடிச்சு பின்னாடி போயிருக்கு. பவுண்டரிங்க, ஒரு திக்கி செட்ஜு, லக்கிங்க, பவுண்டரி. இதோட பார்த்தீங்கன்னா முதல் இன்னிங்ஸ் ஓவர் ஆகிருக்கு. ஓவர் முடிவில் டீம் ஸ்கோர் 37 ஆடிருக்காங்க. 2 விக்கெட் லாஸ் பண்ணி 38 டார்கெட்டு. இந்த மேட்சை வின் பண்ணணும்னா ஸ்கார்ஃபேஸுக்கு 38 தேவைப்படுது 24 டெலிவரிஸில். இப்போ முதல் ஓவர் போட ஆர்சுத்திப்பட்டிலேருந்து ஜெகதீசன் 38ங்கிற டார்கெட்டை சேஸ் பண்ணுறதுக்காக ஸ்கார்ஃபேஸ்லேருந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்டேக்கிங் எண்டில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ராஜு, நான் ஸ்டேக்கிங் எண்டில் லியாண்டர். சேசிங் இஸ் ஆன். ஸ்டார்ட் த மேட்ச். முதல் ஓவரோட முதல் பந்து, முதல் பாலே பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் சைட் டெலிவரி, சிங்கிள், எட்ஜ் பட்டு பின்னாடி சிங்கிளுங்க. செகண்ட் பால் யாருக்குங்க, நல்ல ஒரு ஸ்டெம்ப் லைன் யாருக்காரு, ஃபீல்டர் இருக்காரு சர்க்கிளுக்கு வெளில, சிங்கிள் மட்டுமே. தேர்ட் பால் ஷாட்டு உடச்சி போட்டார், வெளியில் அடிச்சிருக்காருங்க. ஒரு பெரிய 6 போயிட்டே இருக்கு. வேற மாதிரியே ஆடி இருக்காரு இந்த ஷாட்டு. பஞ்ச் பண்ணாருங்க ஸ்ட்ரைட்டில், டென்னிஸ் ஷாட் மாதிரி அடித்தார். 6. ஃபோர்த் பால் ஷாட்டு, ஃபீல்டர் இருக்காரு, கேட்சுக்கான சான்ஸு, நல்ல ஃபீல்டுங்க, நல்ல ட்ரை. 2 ரன் ஓடிட்டாங்க. லாஸ்ட் 2 நல்ல பாலுங்க, நல்ல லைனு, ஷார்ட் பாலுங்க. லாஸ்ட் 1 பால் ஷாட்டுங்க, உள்ளே கொண்டு வந்தார். எக்ஸ்ட்ரா கவர்ஸில் ஒரு மிகப்பெரிய 6, ஸ்டைலிஷ் ஆடினார். 2வது 6 பதிவு பண்ணியிருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 17, எந்த விக்கெட் லாஸ் இல்லாமல். செகண்ட் ஓவர் போடுறதுக்காக கண்ணன் வந்திருக்காரு, ஸ்ட்ரைக்கில் லியாண்டர். நல்ல பாலுங்க, ஒரு குயிக்கர் ஒன்று, டாட் பால். செகண்ட் பால் வேற லெவலில் போட்டிருக்காரு, நல்ல ஒரு ஃபுல் பேக்குங்க, டாட் பால். தேர்ட் பால் எட்ஜ் அடிச்சு போயிருக்கு, நல்ல ஃபீல்டிங்குங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 2 ஓடிடுவாங்க. இன்னும் பாடியே பார்த்தீங்கன்னா 2 ரன் ஓடிருக்காங்க கைஸ். ஃபோர்த் பால் போல்டு, தொடையில் அடித்து போல்டில் போய் தாக்கியிருக்கு பந்து, விக்கெட்டுங்க, நல்ல போலிங். ஸ்டிக்கிங் பேட்ஸ்மேனா ஜெய், நல்ல பாலுங்க, அகைன் ஒரு டாட் பாலு, சூப்பராக போட்டிருக்கிறது வரைக்கும் ஓவரை. லாஸ்ட் 1 பால் ஷார்ட்டு, ஜஸ்ட் பிளேஸ் பண்ணார் கேப்பை பார்த்து, ஓடிடும், பவுண்ட்ரிங்க, சூப்பராக ஆடினார். சென்சிபிளான பேட்டிங், கேப்பை பார்த்து தட்டி விட்டார், பவுண்ட்ரி ஓடி இருக்கு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 23, சிங்கிள் விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க ஸ்கார்ஃபேஸ். 3வது ஓவர் போடுறதா மகேஷ், ஷாட்டு ஹைட்டாக ஏற்றி விட்டுருக்காரு. ஃபீல்டர் இருக்காங்க கீழே, பிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணிட்டாருங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வெயில் இருக்கும். 3 ரன்னுங்க, நல்ல ரன்னிங்க, 3 ரன் ஓடிருக்காங்க. கேட்ச் பிடிச்சிருந்தா ரன்னே இருந்திருக்காது. பார்த்தீங்கன்னா 3 ரன் கொடுத்துருக்காங்க. நல்ல பால் தான், பவுலர் மேலே எந்த வித தப்பும் சொல்ல முடியாது. செகண்ட் பால் நல்ல பாலுங்க, ஷார்ட் பால். தேர்ட் பால் ஷார்ட்டு, நல்ல ஃபீல்டிங்கு, நல்ல த்ரோ, சிங்கிள். லாஸ்ட் 2 ஷார்ட்டு, ஃபீல்டரை தாண்டி இருக்கு, லெக்கில் ஒரு ஃபீல்டர் இருக்காரு. ரெண்டு ரன்னுங்க. லாஸ்ட் 1 பால் நல்ல பாலுங்க,
இன்னும் 6 பால் இருக்குது ரிமைனிங். 9 ரன் வேணும் அந்த மேட்சை வின் பண்ணணும்னா ஸ்கார் ஃபேஸுக்கு. 9 ரன்னுக்கு டிஃபெண்ட் பண்ணாங்கன்னா அந்த மேட்சை பார்த்தீங்கன்னா ஆர் சுத்திப்பட்டு வின் பண்ணுவாங்க. பாலுக்கு 9 தேவை. அரவிந்த் வந்திருக்காரு ஆர் சுத்திப்பட்டுலேருந்து. டிஃபெண்ட் பண்ணி தருவாரா அவர் டீமுக்காக அந்த மேட்சை வின் பண்ணி கொடுப்பாரான்னு பார்க்கணும். 6க்கு 9 நிறைய மேட்ச்சில் போட்டு கொடுத்துருக்காரு. இந்த மேட்ச்சை போடுவாருன்னு நம்புகிறேன். ஃபஸ்ட்டு பால் நல்ல பாலுங்க, நல்ல ஒரு யாருக்காரு டாட் பாலுங்க. செகண்ட் பால் ரீ அகைன் ஒரு லெக் பைங்க. டாட் பால், ரன்ஸ் எதுவும் கிடையாது, கிரீஸும் மாற முடியாது, டாட் பால் தான். செகண்ட் பால் ரீ அகைன் ஒரு லெக் பைங்க. டாட் பால், ரன்ஸ் எதுவும் கிடையாது, கிரீஸும் மாற முடியாது, டாட் பால் தான். தேர்ட் பால் விக்கெட்டு கைஸ். அக்ராஸ் ஆட போனார். ஸ்டெம்ப்லேன்னு வந்து டெலிவரி அக்ராஸ் ஆட போனார். 3க்கு 8 வேணும். ஸ்டேக் நியூ பேட்ஸ்மேன். 4th பால் நல்ல யாருக்காருங்க. அங்கே ஒரு ஓவர் எடுத்துருவாங்க. 2 ஓடி இருக்காங்க. ஒரு ஓவர் திரும்ப மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு ரன் எக்ஸ்ட்ரா ஓடி இருக்காங்க. மொத்தம் 2 ரன்னு. 2 பாலுக்கு 6 தேவை. 2 பாலுக்கு 6. லாஸ்ட் 2 ஷாட்டு ஸ்ட்ரெயிட்டில் சொருவிட்டாரு கைஸ். பெரிய 6 அடிச்சிருக்காரு. எங்கேயே போய் விழுந்துருக்கு பாருங்க கைஸ், பெரிய 6. இதோட பார்த்தீங்கன்னா அந்த மேட்சை ஸ்கார் ஃபேஸ் வின் பண்ணுறாங்க கைஸ். வின் பண்ணி செகண்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகிறாங்க. சூப்பராக விளாண்டாங்க. விளையாண்ட 2 டீமுமே மோகன் மீடியா சார்பாக வாழ்த்துக்கள். நம்மளோட சுவாரஸ்யமான மேட்சில் சந்திக்கலாம் கைஸ். பை.